பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது? இதுதான் இன்றைய ஆராய்ச்சியினுடைய தலைப்பு. சீனாய் மலையில் மோசே மூலமாய் 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு பழைய உடன்படிக்கை நிறைவேறியது. பழைய உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டின் ஷரத்தே 10 கற்பனைகள் அடங்கிய நியாயப்பிரமாணம் தான். இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? இதுதான் இன்றைய கேள்வி. வேதத்தில் உள்ள காலங்களை 7 விதமாய் பிரித்திருக்கிறார்கள். 7 விதமான காலங்களாய் பிரித்திருக்கிறார்கள். 1 அறியாமையின் காலம், 2 மனச்சாட்சியின் காலம், 3 மனித அரசாங்க காலம், 4 வாக்கு தத்தத்தின் காலம், 5 நியாயப்பிரமாண காலம், 6 சபையின் காலம், 7 தெய்வீக ராஜ்யத்தின் காலம். ஆக 7 விதமாய் நம்முடைய வேத புஸ்தகத்தினுடைய காலங்களை பிரித்திருக்கிறார்கள். இது வேத வல்லுநர்களுடைய கணிப்பு. முதல் 4 காலங்களிலும் இப்படியாய் எழுத்தின்படியான திட்டமும் தெளிவுமான நியாயப்பிரமாணம் இல்லை. அறியாமையின் காலத்திலும், மனச்சாட்சியின் காலத்திலும், மனித அரசாங்க காலத்திலும், வாக்குத்தத்தத்தின் காலத்திலும் நியாயப்பிரமாணம் சம்பந்தப்பட்ட திட்டமும் தெளிவுமான பிரமாணங்கள் இல்லை. அப்போதைக்கப்போது தேவன் மனிதர்களோடு பேசுகிற வார்த்தைப்படியே அந்த மக்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். தேவன் அப்போதைக்கப்போது அவர்களோடு சில வார்த்தைகள் பேசுவார், சில சட்டங்களை கொடுப்பார், அதன்படியே அந்த மக்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். இந்த நியாயப்பிரமாணம் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களின்படி சீனாய் மலையிலே நிறைவேறிய இந்த நியாயப்பிரமாணம், இந்த பழைய ஏற்பாடு, இது 10 கற்பனைகள், பலிமுறைகள், ஆசாரியத்துவம், தேச சட்டம், சுகாதாரத்துக்கு அடுத்த சட்டம் என்று பலதரப்பட்ட காரியங்கள் இது அடங்கியுள்ளது. இப்படிப்பட்டதான நியாயப்பிரமாண சட்டம் ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது? இதுதான் இன்றைய தினத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நிறைய பேர் இந்த சட்டம் கொடுத்ததே தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு ஆகிவிட்டார்கள். சட்டம் கொடுத்ததே தவறு என்று சொன்னால் சட்டத்தை கொடுத்த ஆண்டவரும் தவறானவர் என்று அர்த்தமாகிவிடும். சிலர் சொல்லுகிற காரியத்தை முதலில் நாம் பார்த்துவிட்டு பிற்பாடு இந்த நியாயப்பிரமாண சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, முழு மனித இனமும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதை காண்பிக்கத்தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சிலர் சொல்லுகிறார்கள். முழு மனித இனமும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதை காண்பிக்கத்தான் நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இது தவறான கணிப்பு. இது படைப்பின் ரகசியம் அறியாதவர்களுடைய கணிப்பு. தேவன் ஆணை படைத்திருக்கிறார். எதற்கு படைத்தார்? ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக படைத்தார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ பக்தியுள்ள சந்ததியை படைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் பொழுது மனித இனம் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்று சொல்லுகிறது. அது வேதத்திற்கு விரோதமாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய சித்தம்தான் இன்னது என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். நம்முடைய தேவ சித்தம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இதுதான் நம் தேவனுடைய சித்தம். லேவியர் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்களிலே இதை நாம் வாசித்துக் கொள்ளலாம். நிறைய இடங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை
பரிசுத்தவான்களே பரிசுத்தவான்களே என்று அவர் கூப்பிடுகிறார். சங்கீதம் 34, 31, 23, 34, 9, 116, 15, 89, 5, மத்தேயு 27, 52. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். தேவன் நம்மை முன் அறிந்ததே குமாரனின் சாயலுக்கொப்பாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நமது ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றும் குற்றமற்றதாகி தேவனை சந்திக்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறதை நீங்கள் சிந்தியுங்கள். ஆக நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பதற்காக அல்ல, அடைய வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது காரியம், அவர்கள் சொல்லுகிற காரியம், நியாயப்பிரமாணப்படி நடப்பதால் நோ பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதமே இல்லை என்கிறார்கள். அவருடைய நன்மையான குணத்தாலே தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதை காட்டுவதற்காகத்தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களிலே தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவறாய் போய்விடுமா? ஆண்டவர் தவறாய் சொன்னாரா? இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். உபாகம் 11, 26, 27, 30, 15, 19 இது போன்ற வசனங்கள் இப்படியாய் கட்டளையிட்டிருக்கிறதே, இது என்ன பொய்யா? மூன்றாவது கேள்வி, இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக்க அல்லது இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாய் மாற இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேலர்கள் எல்லாருமே பாவிகள் என்று காட்டுவதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதாய் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது மகா தவறு. ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது நீதியாயும் நன்மையாயும் ஆவிக்குரியதாயும் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், பாவம் இன்னதென்று வெளிப்படுத்துவதே நியாயப்பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களை பரிசுத்தமாக்காதா? மனிதனை பரிசுத்தமாக்காதா? ரோமர் 3:20 வைத்துக்கொண்டு ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அந்த 3:20 சொல்லுகிறது, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. இதை வைத்துக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவே நமக்கு நீதி கிடைக்கிறது இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் ரோமர் புஸ்தகத்தை இப்படியாய் இந்த ரோமர் 3:20 போன்ற வசனங்களை எல்லாம் சொல்லி யாருக்கு எழுதுகிறான் என்பதை முதலிலே அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்காக அல்ல, பழைய ஏற்பாட்டு மக்களுக்காய் அவர்கள் கொண்டிருக்கிற சட்டத்திற்காய் அல்ல. இது இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்த அந்த மக்களுக்காய் எழுதப்பட்ட வசனம் இது. அவர்களுக்குத்தான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 20ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு இயேசுவால் நிறைவேற்றப்பட்ட முடிந்து போன நியாயப்பிரமாணத்தை மறுபடியுமாய் கைக்கொண்டு நீ நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் பவுல் அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறானே ஒழிய, மற்றபடி பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் அவர்களை நீதிமானாய் ஆக்குவதே இல்லை என்ற அர்த்தத்திலே அவன் எழுதுவதில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18, ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்,
ரோமர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம். மற்றபடி இன் லா பீரியட், அதாவது நியாயப்பிரமாண காலகட்டத்தில் நியாயப்பிரமாண கிரியைகளால் நீதிமானாக யாரும் ஆகவில்லை என்று பவுல் கூறவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது நீ நியாயப்பிரமாண கிரியைகளினாலே நீதிமானாய் ஆக மாட்டாய் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பவுல் இப்படி சொல்லுகிறார். எபிரேயர் 11 வாசியுங்கள். இதிலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. இதிலே சொல்லப்பட்ட விசுவாச வீரர்கள் யார்? நியாயப்பிரமாண கிரியைகளை கை கொண்டவர்கள் தானே. மோசே, சிம்சோன், தானியேல், தாவீது, இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண கிரியைகளை கை கொண்டவர்கள் தானே. அவர்களின் பலிமுறைகள், பண்டிகைகள், ஆசாரித்துவம், இவைகளெல்லாம் எதற்காய் அவர்கள் ஆசரித்தார்கள்? சிந்தியுங்கள். இன்னும் அவர்கள் சொல்லுகிற காரியம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு அவர்கள் தவறாய் வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை புறக்கணிக்கிறதாம், நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்லவாம். இது அவர்களுடைய கணிப்பு. இயேசு சொன்னார், யோவான் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தில் 44, 46, 47 கூட வாசித்துக் கொள்ளலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொன்னார். இது எப்படி விசுவாசத்தை புறக்கணிக்கிற காரியமாக இருக்கும்? வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தாலே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்லுகிறதுனாலே, அவைகளால் நித்திய ஜீவன் வேறு உண்டு என்று சொல்லுகிறதுனாலே இது விசுவாசத்தை புறக்கணிக்கிறதாய் அல்ல. நியாயப்பிரமாணமே விசுவாசம் அல்ல. லா இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த். நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்து அறிந்து செயல்பட்டால் விசுவாசம் தானாய் வரும். அவர்கள்தான் எபிரேயர் 11 இருக்கக்கூடிய விசுவாச வீரர்களுடைய பட்டியல். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் சொல்லுகிறது பழைய ஏற்பாடு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண நீதிமான் தானே இவன், புதிய ஏற்பாட்டு நீதிமான் அல்லவே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விசுவாசம்? பலி, பண்டிகை, ஆசாரியத்துவம், இவைகளிலிருந்து பிறக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அன்றும் இவர்தான், இன்றும் அவர்தான். ஆக விசுவாசம் என்பது ஆதியிலிருந்தே நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம் தேவன் எபிரேயர் 12:1 அவரே என்றைக்கும் விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவர், விசுவாச ஓட்டத்தை உருவாக்கி நடத்துகிறவர். விசுவாசத்தை புறக்கணிக்கும் சட்டம் அவர் கொடுப்பாரா? எந்த ஒரு தேவன் விசுவாச ஓட்டத்தை உருவாக்கினாரோ, எந்த ஒரு தேவன் விசுவாச ஓட்டத்திலே வல்லமையாய் ஓட வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த தேவன் விசுவாசத்தை புறக்கணிக்கும் சட்டத்தை கொடுப்பாரா? சிந்தியுங்கள். 5வதாய் ஒரு காரியம் சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாணம் மீறுதல் பெருகுவதற்காய் கொடுக்கப்பட்டதாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படியாம். பாவம் பெருக தேவன் நினைப்பாரா? சிந்தியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னாலே பாவம் எண்ணப்படாமல் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிஃபோர் லா சின் நாட் கவுண்டட். சின் வாஸ் 0. ஆஃப்டர் லா இட் வாஸ் கவுண்டட். அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலே பாவமே ஒருவரும் செய்யவில்லை என்று அர்த்தமா? பாவம் செய்தார்கள், ஆனால் பாவம் வாஸ் நாட் கவுண்டட். இட் வாஸ் 0 only. நியாயப்பிரமாணம் கொடுத்த பிற்பாடுதான் பாவம் எண்ணப்பட்டது. சின்னுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ்ட், தட்ஸ் ஆல். மற்றபடி பாவம் பெருகுவதற்காய் லா கொடுக்கவில்லை. லா கொடுத்த பிறகுதான் பாவம் எண்ணப்பட்டது. இன்னும் ஏராளமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லலாம். உண்மையான நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம்
5, 6 வசனங்களை வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடியே கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இதற்காகத்தான் பழைய உடன்படிக்கையை சீனாய் மலையிலே கொடுத்தார். அதாவது இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொண்டு நடந்தார்கள் என்றால் அவர்கள்தான் சகல ஜனங்களிலும் அவருக்கு சம்பத்தாயிருப்பார்கள். அவர்கள்தான் ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதியாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். இதை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அதனாலே நம்முடைய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டையும் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணதுனால அது நமக்கு வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார் நம்முடைய ஆண்டவர். புறஜாதி மக்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே. நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமும் அதே யாத்திராகமம் 19:5-6 தான். ஒரு கொஞ்சம் வித்தியாசம். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய சித்தம் நேற்றும் இன்றும் என்றும் ஒன்றாய்த்தான் இருக்கிறது. ஒரே கொள்கையாய்த்தான் இருக்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்ம மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பழைய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின்படி நடந்தால் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். புதிய ஏற்பாட்டை விசுவாசித்தாலே போதும் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். அன்றைக்கு இருதய விருத்த சேதனம் மறுபிறப்பாய் எண்ணப்பட்டது. இன்றைக்கு ரட்சிப்பு மறுபிறப்பாய் எண்ணப்படுகிறது. அன்றைக்கு வரப்போகிற மேசியா பற்றிய விசுவாசம் இருந்தது, தேவைப்பட்டது, தேவையாக இருந்தது. இன்றைக்கு வந்த மேசியா பற்றிய விசுவாசம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அன்றைக்கு வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வந்த மேசியாவை விசுவாசித்து இயேசுவின் உபதேசத்தையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் கைக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் ஜீவனாம் கிறிஸ்துவுக்கு உபாத்தியாயராய் இருந்தது அன்றைக்கு. இன்றைக்கு அப்போஸ்தல உபதேசங்களும் இயேசுவின் உபதேசமும் நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அன்றைக்கும் அதே உண்மைதான், இன்றைக்கும் அதே உண்மைதான். கிறிஸ்து வந்த பிற்பாடு நோ டீச்சர், உபாத்தியாயர் இல்லை. நீயும் நானும் இஸ்ரவேல் மக்களும் புதிய ஏற்பாட்டு மக்களும் எல்லாருமே அவரின் சொந்த சம்பத்தாய் ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனின் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சித்தம். அவருடைய சித்தம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. இயேசுவின் உபதேசத்தையும் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களிலே சொல்லப்பட்ட உபதேசங்களையும் கைக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 22:12 2 கொரிந்தியர் 5:10 இவைகளை நாம் கைக்கொண்டால் கிரியைகள் இல்லாமல் விசுவாசம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. இயேசுவின் உபதேசத்தையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் கைக்கொண்டால் நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டில் வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டால் அன்றைக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்படி கைக்கொண்டவர்களுடைய ஒரு கூட்டம்தான் எபிரேயர் 11 எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்தை அறிந்தால் மாத்திரமே நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது என்பது புரிந்துவிடும். அவர்கள் சொன்னபடி நியாயப்பிரமாணம் முழு மனித இனமும் தேவனுடைய நீதியின் தரத்தை அடையவே முடியாது என்பது தவறு. அவர்கள் சொன்னபடி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதுனாலே ஆசீர்வாதம் கிடைக்காது என்பது தவறு.
அவர்கள் சொல்லுகிறபடி இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாவிகள் என்று காட்டுவதற்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னதும் மகா பெரிய தவறு. அவர்கள் சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணம் விசுவாசத்தை புறக்கணிக்கவில்லை, விசுவாசத்திற்கு உரியதாய்த்தான் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணம் வந்த பிற்பாடு பாவம் பெருகவில்லை, பாவத்தின் கவுண்டிங் கூடியிருக்கிறது, அவ்வளவுதான். ஆக நியாயப்பிரமாணம் கொடுத்தனுடைய உண்மையான நோக்கம் நீயும் நானும் பரிசுத்த ஜாதியாய், அவரின் சொந்த சம்பத்தாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு புதிய ஏற்பாட்டை ஷரத்தை விசுவாசித்தாலே போதும், நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஆகிவிடுகிறோம். ஆக தேவ சித்தத்தை அறிந்து வாழ்வோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாசம் விளக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். என் பாரம் சுமப்பவர் நீர், என் தாகம் தீர்ப்பவர் நீர். என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லும் மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ.